இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டால்பி அட்மாஸ் லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு. இந்த பிராண்டட் கம்பெனி மட்டும் டால்பி அட்மாஸ் எப்படி வாங்குறாங்க? அசம்பிள் ஆம்பிளிஃபையரில் மட்டும் ஏன் டால்பி அட்மாஸ் கொடுக்குறதில்ல? அதேமாதிரி அசம்பிள் ஆம்பிளிஃபையரில் டால்பி அட்மாஸ்னு லோகோ இருக்குது, பட் டெக்னிக்கலாக உள்ள டால்பி அட்மாஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டால்பி அட்மாஸ்னால் என்ன? ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். டால்பி அட்மாஸ்ன்றது 5.1 சேனலோ 7.1 சேனலோ கிடையாது. இது ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஆடியோ டெக்னாலஜி. நம்ம 5.1 7.1 சரௌண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் பேக்கு, ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த டால்பி அட்மாஸ் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5.1 அதில் நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்கும். பட் இந்த அட்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் மேலே நம்மளுக்கு பறக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போது அட்மாஸில் நம்ம சீலிங்லலாம் ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது ஹெலிகாப்டர் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ, இப்போ டாப்பில் மூவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு டாப்லேயே வந்து சவுண்ட் ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி கேட்கும். சைடில் மேலே இப்படிலாம் நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு வரும்போது டோட்டலாக நம்ம ஒரு ரியலான விஷயத்த நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஆடியோவாக நம்மளுக்கு கொண்டு வர்றது தான் இந்த டால்பி அட்மாஸ். இதுக்காகவே டால்பி அட்மாஸ் என்கோடரு, டீகோடரு, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஎஸ்பி ப்ராசஸரு, இப்போ ப்ராப்பரான ஸ்பீக்கர் செட்டப்பு, இது எல்லாமே இருந்தால் தான் ரியல் டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த டால்பி அட்மாஸ் லைசன்ஸு யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்டட், அதாவது ஏவி ரிசீவர், எக்ஸாம்பிள் டெனான், மெரான்ஸு, ஆன்கே, யமகா இந்த மாதிரி கம்பெனிகள். அப்புறம் ஹோம் தேட்டரில் சோனி, அதுக்கப்புறம் சாம்சங், எல்ஜி, அப்புறம் இப்போது இந்த சவுண்ட் பாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவோ, ஜெப்ரானிக்கு இவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறவங்க, ஆடியோ இன்ஜினியரிங், அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்மு, இந்த மாதிரி எல்லாருமே வாங்குவாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது நார்மலாக வந்து படம் ரிலீஸ் ஆனால் நம்ம வந்து அப்படியே இதில் வந்து விட்டுற மாட்டாங்க. ஸோ அந்த இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படம் வந்து விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து பணம் பே பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் டால்பி அட்மாஸ் வந்து கண்டென்ட் தான் அந்த படம் மூவி இருக்குது. ஸோ அதனால் அவங்க அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸுக்கு லைசன்ஸுக்கு ராயல்ட்டியோ பேமெண்ட்டோ அவங்களும் வந்து ஓடிடியும் வந்து கொடுத்து தான் ஆகணும். இப்போ நம்ம எல்லா ஓடிடிலையும் வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜீலே வந்து இல்லாமல் வந்துச்சு, அதே வந்துச்சு. இந்த சோனி லெவலில் மட்டும் தான் டால்பி அட்மாஸ் கிடையாது. நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி டிஜிட்டல் கிடையாது, வெறும் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் உங்களுக்கு வேலை செய்யும். மற்றபடி ஜி, அப்புறம் சன் நெக்ஸ்ட்டில் டால்பி அட்மாஸ் வந்துருச்சு. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டாரில் நீங்கள் பார்த்தா கூட ஃபஸ்ட்டு வந்து 5.1 தான் இருக்கும், இப்போ டால்பி அட்மாஸ் வந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு, அமேசான்லேயே வந்துருச்சு. ஸோ இது எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த டால்பி அட்மாஸை வந்து லைசன்ஸ் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து பெரிய பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியலு அவங்களும் இதை வாங்குவாங்க. மியூசிக் டைரக்டரு, சவுண்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் வந்து லைசன்ஸ் வந்து வாங்குவாங்க. லைசன்ஸ் எப்படி தான்ப்பா வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டால்பி அட்மாஸ் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. பெரிய பெரிய கம்பெனிலாம் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே டால்பி அட்மாஸ் கிட்ட அஃபிஷியலாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கணும். அதுக்கு மெயின் ப்ராசஸாக லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு, சர்டிஃபிகேட், டெஸ்டிங்கு, இது எல்லாமே இருக்குது. இப்போது சர்டிஃபிகேட் ப்ராசஸ்ஸு, இந்த லோகோலாம் இவங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே பாஸ் பண்ணால் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ டீகோடர் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, HDMI, ARC, ERC எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, ட்ரூ HD, இந்த ஸ்பீக்கரோட கான்ஃபிகரேஷனு, இப்போ வந்து ஹைட்டில் வந்து நம்ம ஸ்பீக்கர் செட் பண்ணுவோம், ஸோ அதோட ப்ராசஸர் எல்லாமே பக்காவாக வேலை செய்யுதுங்க. அப்புறம் சவுண்டோட குவாலிட்டி, இவங்க கொடுக்குற டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் லைசன்ஸே கிடைக்கும். இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு சில ராயல்ட்டி ஃபீஸுமே பிராண்டட் அட்மாஸ்க்கு கொடுக்கணும். அதோட அமௌண்ட் என்னன்ட்டு இது வரைக்கும் பப்ளிக்காகவும் வெப்சைட்லேயும் எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை. இந்த ராயல்ட்டி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பிராண்டுக்கு 1000s லேக்ஸ் வரைக்கும் கூட சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் பர் யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி ஃபீ கேட்பாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டெனான் கம்பெனி இருக்குது அப்படின்னா இப்போது இந்த வருஷத்தில் இந்த மாடலு இந்த ஸ்பெக்கலாம் அப்படின்ற மாதிரி டால்பி அட்மாஸ்க்கு அவங்க வந்து தெரிவிக்கும் போது இவ்வளோ பிராண்ட் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்ற போது ஓவரால் அதுக்கு லேக்ஸ்லையோ க்ரோர்ஸ்லையோ வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இந்த வருஷத்தில் நான் ஒரு வந்து 1 lakh யூனிட் தான் நாங்கள் வந்து தயார் பண்ணுவோம், 50,000 யூனிட் தான் தயார் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ராயல்ட்டி. அப்போ இவ்வளோ யூனிட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஒன்றுத்துக்குமே அவங்க ராயல்ட்டியாக வந்து
அட்மாஸ் கம்பெனி வந்து வாங்குறாங்க. ஸோ இது எல்லாமே தீர்மானிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால்பி அட்மாஸ் கம்பெனி தான். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அசெம்பிள் ஆம்பிளிஃபையரில் வந்து இதை பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது, நிறையா வந்து அட்மாஸ்க்கு பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு மட்டும்தான் இதை அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட்லேயோ கம்மியிலையோ வாங்குற இதுக்கு அவங்களால பண்ண முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காப்பியான ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டில் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் அது அட்மாஸ்க்கு ஈக்குவலாக வந்து ப்ளே பண்ணுறது கிடையாது. ஒரு சில டைம் ப்ளே பண்ணலாம், பட் இதுக்கு உண்டான கிளியராக வந்து அசெம்பிளால் வந்து கொடுக்க முடியாது. இப்போது அசெம்பிள் ஆம்பிளிஃபையரோட ரியாலிட்டியை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டிடிஎஸ், அட்மாஸ் சப்போர்ட்டு இது எல்லாமே போடுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லோகோ, ஒரு பிரிண்டிங் தான். ஆனால் டெக்னிக்கலாக அது வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வேலை செய்யாது. அதுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்காது. நீங்கள் டால்பியோட வெப்சைட் பார்ட்னரில் போய் நீங்கள் செக் பண்ணால் கூட அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அது நம்மளே சும்மா போடுறதா. இன்னும் கேட்டால் அது வந்து லீகலும் கிடையாது, அது வந்து ஒரு இல்லீகல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஏதோ ஒரு பிராண்டடான ஒரு ஷோரூமோ ஒரு கம்பெனியோ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய ஒரு ரிஜிஸ்டர் கம்பெனி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னொருத்தவங்களோட இதுவும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது காப்பி ரைட்ஸோ அதுக்கு கேஸோ என்ன வேணால் போடலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு கம்பெனி நிறைய இடத்துல இதை எல்லாமே பண்ணுறதுனால அது பிராண்ட் எல்லா இடத்துலையும் போயிட்டு அவங்க அதை வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க, அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதேமாரி இது வந்து பெருசாக ஒர்க் ஆகாது. பட் ஒரு சில ஹை குவாலிட்டியாக காப்பி பண்ணுற அந்த மாதிரி சில போர்டு, இம்போர்ட்டட் போர்டு அதெல்லாம் இருக்குது. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது டீகோட் பண்ணும். ஹைட்டு, ஸ்பீக்கர் எல்லாமே வேலை செய்யும். அதாவது ரியலான டால்பி அட்மாஸாக வேலை செய்ய மாட்டா, வேலை செய்யாது. சும்மா லைட்டாக கேட்கும். பட் அந்த அளவுக்கு ஒரிஜினலாக அந்த 3D ஆப்ஜெக்ட் மூவிங் அந்த மாதிரிலாம் கேட்காது. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு 5.1, 7.1 இந்த மாதிரி உண்டான ஸ்பீக்கர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேட் இருக்க மாதிரி ஒரு செட்டாப் பாக்ஸோ, ஒரு ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா மேபி அது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணால் மட்டும்தான் அஃபிஷியலான டால்பி அட்மாஸ் லோகோவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது உள்ள ஒரு ஆடியோ வீடியோ ப்ராசஸரு, ஒரு சிப், ஐசி, அப்புறம் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த டால்பி அட்மாஸில் ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோகோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது பாக்ஸ்லேயோ பிராண்டிங் வெளியவோ நம்மளுக்கு எல்லாமேவோ நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு டெக்னிக்கலாகவும் ஒர்க் ஆகும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனால் கூட அகைன் இது ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி கிடையாது, இது ரொம்ப கஷ்டம் தான். அதனால தான் அசெம்பிளால் இது எதுவுமே பண்ண முடியலை. அப்போது பெரிய பெரிய பிராண்டெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? எக்ஸாம்பிள் சோனி, எல்ஜி, சாம்சங், டெனான், எமஹா, மெரான்ஸ் இந்த கம்பெனியெல்லாம் டால்பியோட அஃபிஷியல் பார்ட்னர். இவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே டால்பி கிட்ட டெஸ்டிங், அப்ரூவல் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு உண்டான ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எப்பவுமே பிராண்டட் ரேட் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஸோ அதிகமாகவே இருந்தால் கூட அந்த டால்பிங், அந்த டீகோடு, அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வேலை செஞ்சு ப்ராப்பராக 3D எஃபெக்டில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ முடிவாக பார்த்தீங்கன்னா அசெம்பிள் ஆம்பிளிஃபையரில் டால்பி அட்மாஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஈஸி கிடையாது. அது வந்து கம்மியான ப்ரைஸும் கிடையாது, விலை ரொம்ப அதிகம். அதுக்குள்ள டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் கூட. ஸோ இதுக்கு ராயல்ட்டி ஃபீஸும் இருக்கும். ஸோ அதனால் இதோட லோகோ வாங்கியும் அஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் அசெம்பிள் ஆம்பிளிஃபையரில் நம்மளால் டால்பி அட்மாஸ் லைசன்ஸ் கொண்டு வர முடியல. ஸோ நம்ம லோகோ வேணால் சும்மா போட்டுக்கலாமே ஒழிய உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் டெக்னிக்கலாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நான் பிராண்டடுக்கும் சப்போர்ட் பண்ணல, அசெம்பிளுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்கும். ஒருத்தருக்கு அசெம்பிள் தான் வந்து தேட்டர் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது செட் ஆகிருக்கும். ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பிராண்டே யூஸ் பண்ணி அவங்க பிராண்டு சைடு தான் போவாங்க. அசெம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அது எனக்கு சரியில்லை அதனால் அப்படின்ற மாதிரி அவங்க அதை யோசிப்பாங்க. ஸோ நானும் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அசெம்பிள் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நானும் ஃபியூச்சரில் ஒரு அசெம்பிள் 5.1 ஹோம் தேட்டர் வாங்கி செட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவை போடுறேன். பட் இப்போதைக்கு முடியாது, ஃபியூச்சரில் போடுறேன். சப்போஸ் அசெம்பிள் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து அதை வந்து ஒரு டெமோ மாதிரி கூட கொடுங்க. நீங்கள் ஒரு சேலஞ்சாக கூட கொடுங்க. இல்லை இந்த நல்லாயிருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நம்ம வீட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து பக்காவாக செக் பண்ணி ப்ராப்பராக இதில் என்னென்னா எப்படி இருக்குது அப்படின்றத ஹானஸ்ட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். இன்கேஸ் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் நேர்மையாக அதை நான் சொல்கிறேன். யாராவது அசெம்பிள் அதில் வந்து ஒரு வாங்கணுன்ற ஆசையில் இருக்கலாம், இல்லை பிராண்டடில் இருந்து அசெம்பிளுக்கு மூவ் ஆகிறவங்க சில பேர் இருக்கலாம். ஸோ யாராவது புதுசாக கேட்குறவங்க இருக்கலாம். சப்போஸ் அசெம்பிள் நான் அதை யூஸ் பண்ணி எனக்கு ப்ராப்பராக எனக்கு அட்மாஸ் வேண்டாம், 5.1 எனக்கு ஓடிடியில் தான் இப்போ எல்லாமே மோஸ்ட்லி பார்க்குறாங்க. பென்ட்ரைவ், HDMI, ARC, ஆப்டிக்கல் இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது அசெம்பிள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சேலஞ்சாக கொடுங்க. அதை நான் வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ போடுறேன். இன்கேஸ் அதை வேறு யாராவது கேட்டால் கூட கண்டிப்பாக நான் அசெம்பிள்லேயே வந்து நான் ரெஃபர் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிராண்டட் வந்து இவ்வளோ ரேட் கொடுத்தா தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்னா
அது அதிகம் தான். சப்போஸ் ஒரு கம்மி மலிவான விலையில் நம்மளுக்கு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டில் நல்லபடியாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வரவேற்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களோட வியாபாரத்தையும் நம்ம வந்து கம்மியாக அப்படி சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் அதை வீடியோ போடுவேன் ஃப்யூச்சரில். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, உங்களால் வந்து அதை கொடுக்க முடியும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் எல்லாமே கொடுத்துருக்க மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபுல் டெமோ போட்டு பண்ணுறேன். சப்போஸ் வேறு யாராவது கேட்டால் கூட நான் ரெஃபர் பண்ணுறேன். இது உங்களுக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கும் ஒரு வீடியோ போட்டால் மாதிரியே ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். ஃப்யூச்சரில் வேறு யாராவது கேட்டாலும் சொல்லுவேன். எனக்கும் அது தேவைப்பட்டால் கூட ஒரு நான் செகண்டரி கூட நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாமே பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.